ஸ்தோத்திரம். அன்பின் பரலோகத்தின் இயேசுவே, இந்த வேளையில உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த வார்த்தையை வெளிப்படுத்த நான் கடனாளியா இருக்கிறேன். நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த வார்த்தையை நாங்கள் பிறருக்கு கொடுக்க நாங்கள் கடனாளியா இருக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிற யாவருக்கும் அது பிரயோஜனமா இருக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் வேத வார்த்தையை குறித்து நம்ம ஆராய்ந்து பார்க்கிற ஒரு நேரம் இது. இன்னைக்கு உலகத்துல எல்லாரும் இயேசு கிறிஸ்துவ தொழுது கொள்றாங்க, ஆராதனை செய்கிறாங்க. எது ஆராதனை, எது தொழுது கொள்தல் அப்படின்னு தெரிஞ்சாதான் அது நமக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். இன்னைக்கு சபைகள்ல, இன்னைக்கு ஆலயங்கள்ல காலை ஆராதனை, 10 மணி ஆராதனை, 11 மணி ஆராதனை, 4 ஆராதனைன்னு நிறைய ஆராதனைகள் நடக்கிறது. எல்லாருமே ஒரு பாடுகள் பாடி அங்க ஏதோ காணிக்க போட்டுட்டு அப்படியே சின்ன வார்த்தைகளை சொல்லி ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போற காரியம் இருக்கிறது இல்லையா? அப்போ அதெல்லாம் ஆராதனையா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஆராதனைக்கு மீனிங் வேற. ஆராதனை, இயேசு சொன்ன ஆராதனை என்னங்கிறத பார்ப்போம். இவங்க எல்லாம் மாம்ச பிரகாரமான ஊமையை உடைக்காத ஒரு ஆராதனையை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா இயேசு கிறிஸ்து சொன்ன ஆராதனை என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மத்தேயு ஸ்தோத்திரம். மத்தேயு எழுதின புஸ்தகத்துல ஆராதனைனா என்னன்னு பார்ப்போம். 4ஆம் அதிகாரம், மத்தேயுல 4ஆம் அதிகாரம். பிசாசு தேவனை சோதிக்கிறது, இயேசு கிறிஸ்துவை சோதிச்ச ஒரு காரியத்தை குறித்து தான் நம்ம பார்க்க போறோம். இது ஆராதனை எப்படின்னு பார்க்க போறோம். மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல அதுல 1 நான் படிக்கிறேன். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசித்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனையானால் இந்த கல்லுகள் அப்பமாகும்படி சொல்லும் என்றார். அவர் பிரதித்துரமாக, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது என்றார். அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்துக்கு கொண்டு போய் தேவாலயத்து உட்புறையில் அவரை நிறுத்தி, நீ தேவனுடைய குமாரனையானால் தாழ கூறியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடி அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னார். அதற்கு இயேசு, உன் தேவனாய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாய் என்று எழுதியிருக்கிறது என்றார். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னார். இந்த இடத்துல மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல 7, 8 நம்ம திரும்பியும் வாசிக்க வேண்டிய ஒரு பகுதியா இருக்கிறது. அதுல என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இதுல 8ஆம் வசனம், மத்தேயு 4, 8ஆம் வசனத்துல மறுபடியும் பிசாசு அப்படின்னா, நம்ம இதை வெளியில ஒரு காரியத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். வெளியில எப்படி இருக்கு? யாரும் பிசாசை பார்த்துருக்கிறாங்களா? பிசாச பேயை யாரும் பார்த்துருக்கிறாங்களா? அதுக்கான ஒரு விளக்கத்தையும் இந்த பதிவுல நம்ம பார்க்க போகிறோம். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவருடைய மகிமையும் அவருக்கு காண்பித்து, இதுலதான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு பகுதி, உலகத்தின் சகல ராஜ்யங்கள் அப்படின்னு சொன்னா, நம்ம நினைக்கிறோம் உலகத்தின் எல்லா காரியங்களும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த உலகத்துல, பூமியில உலகத்துல எல்லா காரியமா இருக்கலாம், மாம்சீக பிரகாரமா பார்க்கிறோம் உலகத்தின் சகல ராஜ்யம் அப்படின்னா. ஆவிக்குரிய காரியமாய் பார்த்தோம் அப்படின்னா, உலகத்தின் சகல ராஜ்யங்கள் அப்படின்னா, உலகம் அப்படின்னா என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மத்தேயு 13:38 நிலம் உலகம் அப்படின்னு போட்டிருக்கு. நிலமும் உலகமும் ஒண்ணுதான். ஒரு மனிதனைத்தான் குறிக்கி இல்லையா? ஒரு மாம்சத்தை தான் குறிக்கி உலகம், நிலம். உலகம் அப்படிங்கிறது ஒரு மாம்சத்தை குறிக்கிற ஒரு காரியம் இல்லையா? அந்த காரியத்தை குறித்து இன்னும் கொஞ்சம் விளக்கமா பார்ப்போம். உலகம், நிலம் அப்படின்னு மத்தேயு 13:38 சொல்லப்பட்டிருக்கு. இங்க
அதுதான் இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல சொல்றாரு. இதை பார்த்துட்டு அந்த காரியத்தை குறித்து நம்ம பார்ப்போம். யோவான், உலகங்கிறது என்னன்னு தெரிஞ்சாதான் நம்ம இதுக்குள்ள போக முடியும். அதுக்காக தான் இந்த பதிவை நான் உங்கள்கிட்ட நான் விரும்புகிறேன். யோவான் 12ஆம் அதிகாரம், யோவான் 12ஆம் அதிகாரம் 31ஆம் அதிகாரம் வாசிப்போமானால் இதுல நம்ம காரியத்தை பார்க்கலாம். யோவான் 12ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தை, இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டா இருக்கிறது, இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான் அப்படின்னு சொல்றார். அவரு அதுக்கு அடுத்த வசனம், நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன். பூமியிலே இந்த உயர்த்தப்பட்டுதல் அப்படின்னா என்ன? பூமியிலே நான் உயர்த்தப்படுதல். இந்த மண்ணான அந்த பூமியிலே அக்கினியை போட வந்தேன், இப்பொழுது பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். பூமியிலே அக்கினியை போட வந்தேன் அப்படின்னா மண்ணான ஒரு மாம்சமான ஒரு மனுஷனுக்குள்ள இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை, பிதாக்குள்ள இயேசுடைய வார்த்தை இருந்தது. ஒரு மாம்சமா வெளிப்பட்டாலும் ஆவியானவர் அவருக்குள்ள ஊற்றப்பட்டு பிதாவின் வார்த்தை இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்தது. அதுதான் சொல்றாரு, நானின் பிதாவும் ஒன்றா இருக்கிறோங்கிறாரு. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நமக்குள்ள இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை இருக்கு இல்லையா? அதுதான் இந்த இடத்துல சொல்றாரு. இதுல அதே வசனம் தான், இப்பொழுதே இந்த உலகத்துக்கு, இந்த உலகம் நிலம், இந்த உலகத்துக்கு, இந்த நிலத்துக்கு, இந்த மாம்சமான ஒரு மனுஷனுக்கு எனக்குள்ள இருக்கிற எல்லா மாம்ச கிரிகள், ஒரு மனுஷனுக்குள்ள மாம்சத்துல தாயின் வயதிலிருந்து பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் அந்த மாம்ச சிந்தை இருக்கும். அதுக்கு பேருதான் பிசாசு, சாத்தான் அப்படின்னு நிறைய ஒரு ஊமைகள் சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? அததான் குறித்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இயேசு அவர்களை நோக்கி இந்த சத்தம் இல்ல அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா, இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டா இருக்கிறது, இப்பொழுது இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். உலகத்தின் அதிபதி எப்போ புறம்பாக தள்ளப்படுவான்? இயேசு கிறிஸ்து வார்த்தை நமக்குள்ள வரும் பொழுது இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளவும். உலகத்தின் அதிபதி யார்? நான் அதுக்கு கீழே, நான் பூமியில உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரும் இடத்தில் இழுத்துக்கொள்வேன் அப்படிங்கிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்மளும் இந்த பூமியிலே உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது, பூமியிலே உயர்த்தப்படுவது என்றால் என்ன? நம்மளோட மனுஷனுக்குள்ள இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை என்னைக்கு வருதோ நம்ம பூமியிலே மண்ணான பூமியில உயர்த்தப்பட்டு இருப்போமானால் எல்லாரையும் நம்ம இழுத்து கொள்ளலாம், எல்லாம் இந்த வார்த்தையை கொடுத்து. அல்லேலூயா. இதுதான், இதை குறித்ததான ஒரு காரியத்தை தான் சொல்றாரு. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா யோவான் 14ஆம் அதிகாரம், யோவான் 14ஆம் அதிகாரத்துல அதுல நீங்க பாத்தீங்கன்னா யோவான் 14ஆம் அதிகாரம் 30, யோவான் 14:30, இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுகிறதில்லை, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. ஆமேன். இந்த உலகத்தின் அதிபதி அவனுடைய மாம்ச கிரிகளை, மாம்சமான ஒரு மனுஷன் அந்த கிரிகளை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும். உலகத்தின் அதிபதி அதுதான், அது அவனுடைய வேலை அதுதான். அந்த அவனுக்கு என்னிடத்துல ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறாரு இல்லையா? இன்னொரு இடத்துல நீங்க பார்த்தோமானால் அதே யோவான் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல அவர் சொன்னாரு, இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதுனாலே நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார். இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்படுதல்னா என்ன? இந்த உலகம் நியாயம் தீர்க்கப்படுதல்னா என்னது? இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதுனாலே, எப்ப நியாயம் தீர்க்கப்படுதாரு? அவரு பிதாவின் வார்த்தை அவருக்குள்ள இருந்தது, அப்போ நியாயம் தீர்க்கப்படுகிறாரு. இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை என்றைக்கு நமக்குள்ள வருதோ நம்ம நியாயம் தீர்க்கப்படுகிறோம் இல்லையா? நியாயம் தீர்க்கப்படும் பொழுதுதான் நியாயம் தீர்க்க நம்ம படும் பொழுதுதான் அதுதான் இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதுனாலே, என்னைக்கு நாம நியாயம் தீர்க்கப்படுகிறோமோ அப்பொழுதுதான் பிறரை நம்ம நியாயம் தீர்க்க முடியும் வார்த்தையை கொண்டு. அதுதான் சொல்றாரு. ஆமேன். இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதுனாலே நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார். ஆமேன். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கூட உலகத்தின் அதிபதி அப்படின்னா என்னன்னு பார்க்கணும். இந்த உலகம், நிலம், இந்த காரியத்தை குறித்து நம்ம பார்த்து கொண்டே வருகிறோம். இப்போ மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல பார்த்தோம் அப்படின்னா
மத்தேயு 4:8. மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருடைய காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாய் என்று எழுதியிருக்கிறதே. ஆமென். உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யனா என்ன அர்த்தம்? ஆமா, ஆராதனைங்கிறது என்ன? உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு ஒரு ஒருவருக்கே ஆராதனை செய் அப்படின்னா, உன் தேவனாகிய கர்த்தர் அவருக்குள்ள எங்க இருக்கிறாரு? வார்த்தையா இருக்கிறாரு. அவர் மாம்சத்துல இருந்தாலும் அவருக்குள்ள வார்த்தை இருக்கு, பிதாவின் வார்த்தை. உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய் அப்படின்னா, அப்போ பிதாவின் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படின்னு தான் அர்த்தம். பிதாவின் வார்த்தை எனக்குள் இருக்கிறது, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படின்னு. அப்பால் இப்போ சாத்தானேன்னு சொல்றது எதை குறித்து சொல்றாரு? தன்னுடைய மாம்ச சிந்தைகளை குறித்து சொல்லுகிறாரு. தன்னுடைய மாம்ச சிந்தைகளை குறித்து தான் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமேன். அப்பால் இப்போ சாத்தானேன். ஆமேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னொரு இடத்துலயும் நம்ம தெளிவா பார்க்க முடியும். இன்னொரு இடத்துலயும் நம்ம பார்க்க முடியும். லூக்கா எழுதின சுவிசேஷத்துல அதே 4ஆம் அதிகாரத்தில் லூக்கா 4ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதே ஒரு காரியம் இங்க நடக்கிறது. 5, 6, 7. பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களின் ஒரு நொடியிலே அவருக்கு காண்பித்து, இவைகள் எல்லாவற்றில் மேல உள்ள அதிகாரத்தையும் அவைகளின் மகிமையும் உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு இதை கொடுக்கிறேன். நீர் என்னை பணிந்து கொண்டால் இதெல்லாம் உம்முடையதா இருக்கும் என்று சொன்னான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, எனக்கு பின்னாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாய் என்று எழுதியிருக்கிறதே என்றார். ஆமென். அல்லேலூயா. அப்போ இவைகள் எல்லாவற்றின் மேல் உள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையும் உனக்கு தருவேன். இது எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு இதை கொடுக்கிறேன். மாம்சமான மனுஷனுக்கு இது கொடுக்கப்பட்ட ஒரு காரியமா இருக்கிறது, ஒரு எழுத்தா இருக்கிறது. என்னென்றால் இதெல்லாம் நம்ம வாசித்து பார்ப்போமானால், இதுல கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம் அப்படின்னா, உலகத்தின் அதிபதி அப்படிங்கிறது என்னது? உலகத்தின் சகல ராஜ்யங்கள் அப்படின்னா கலாத்தியர்ல சொல்லப்பட்ட கலாத்தியர் 5:19 மாம்சத்தின் கிரிகள் வெளியங்கமா இருக்கின்றன. விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், ஈச்சை, பொறாமை, கொலைகள், வெறிகள், களியாட்டுகள், மார்க்க பேதங்கள், பொய்கள், இது எல்லாமே வெள்ளி சூனியங்கள், பகைகள், பொறாமைகள், இது எல்லாமே வரும். கலாத்தியர் 5:19, 20, 21 பார்த்தோம்னா இந்த காரியங்கள் எல்லாம் இருக்கும். அப்போ ஒரு மாம்சமான மனுஷனுக்கு எல்லாவற்றையும் மாம்சத்துல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த மாம்ச பிரகாரமான ஒரு மாம்ச சிந்தை அந்த எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் அழிப்பதற்கு இதெல்லாம் அழித்தாதான் இது எப்படி அழிக்கப்படும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையினாலதான் அழிக்கப்படும். ஆமேன். இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையினாலதான், ஆவியினாலதான் அழிக்கப்படும் சொல்லி வசனங்கள் இருக்கு. இதுல எதுல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9, 10, 11 நம்ம வாசித்தோம் அப்படின்னா, அநியாக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று அறிவீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும், விக்கிர ஆராதனைக்காரரும், விபச்சாரக்காரரும், சுயம்புணர்ச்சிக்காரரும், ஆண்புணர்ச்சிக்காரரும், திருடரும், பொருளாசைக்காரரும், வெறியரும், உதாசீனரும், கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள். இயேசு கிறிஸ்துடைய நாமனாலும் வார்த்தை தான் நம்ம பார்த்தோம். வெளிப்படுத்துதல் விசேஷம் 19:13 தேவனுடைய வார்த்தை, அவருடைய இரத்தத்தில் துவைக்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதை நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அப்போ நீங்க பாத்தீங்கன்னா, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள். ஆவினா என்னது? யோவான் 6:63 ஆவி உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கு வருவது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் எப்படியா? ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்குங்கிறார். ஆமா, அப்போ ஆவினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள் அப்படின்னு சொல்லி 1 கொரிந்தியர் 6:9, 10, 11 வசனங்கள்ல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அப்போ
இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அப்படி இன்னொரு காரியத்தை குறித்து நம்ம பார்ப்போமானால், இன்னும் யாரை குறித்து சாத்தான் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்றாருங்கிறத ஒரு விளக்கத்தையும் நம்ம பார்ப்போம் இல்லையா? மத்தேயு 16ஆம் அதிகாரத்துல, மத்தேயு 16ஆம் அதிகாரத்துல 21 பார்ப்போம். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியனாலும் வேதபரராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளிலே எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷருக்கு சொல்ல தொடங்கினார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலா இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவளை சிந்திக்கிறாய் என்றார். அப்போ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். அவனை பார்த்து மாம்ச பிரகாரமா சிந்திக்கிறாய். மாம்ச சிந்த மரணம். மாம்சமான சிந்திக்கிற ஒரு மனுஷனை பார்த்து சாத்தானேங்கிறாரு. மாம்சமான சிந்தனை கொண்ட ஒரு மனிதனை பார்த்து சாத்தான்கிறாரு. மத்தேயு 16ஆம் அதிகாரத்துல 21, 22, 23 நம்ம பார்க்க முடியும். அப்போ பேதுருவை குறித்ததான ஒரு தெளிவான விளக்கத்தை பார்க்கிறாரு. நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். மாம்ச சிந்தை உள்ள ஒரு மனுஷனை பார்த்து இயேசு சொல்றாரு, எனக்கு பின்னாலே போய் சாத்தானேங்கிறாரு. ஆமென். அப்போ நம்முடைய தேவனுடைய பிள்ளைகளே, அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது என்னதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அப்போ இன்னைக்கு பிசாசு வெளியே இல்லை, நம்ம மாம்ச சிந்தையில ஒரு மனிதனை பார்த்து தான் ஒரு சாத்தான்கிறார். ஆமென். அப்ப இயேசு கிறிஸ்து மத்தேயு 4ஆம் அதிகாரம், லூக்கா 4ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்தோமானால் இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு? பிசாசு அவர் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் சோதிக்கிறத பார்க்கிறோம். உழைந்தவர் ஊமையா சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை அது எல்லாமே. அப்போ பிசாசுங்கிறது தன்னுடைய மாம்சத்தை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு தாயின் வயிற்றிலிருந்து பிறந்த மாம்ச சிந்தை உள்ள ஒரு மனுஷனை பார்த்து தான் சாத்தான் அப்படிங்கிற ஒரு காரியத்தை இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறாரு இல்லையா? அப்போ அதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அதுல தொழுது கொள்ளுதல் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். ஆமா, தேவனாய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய். ஆமென். பணிந்து கொண்டு தொழுது கொள்ளுதல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்படின்னா தேவனாய கர்த்தரை பணிந்து கொண்டு ஒருவருக்கே ஆராதனை செய் அப்படின்னா, இயேசு இன்னைக்கு பிதாவின் வார்த்தையை கேட்டு, பிதாவின் வார்த்தையை அவருக்குள்ள இருந்தது, இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுனாலே மாம்சம் வெக்கப்பட்டு போயிட்டு. அதுதான் அந்த ஒரு அதிகாரத்தின் கருத்து. இந்த கருத்தை அறியாமல் எல்லாரும் பிசாசு வெளியில, பேய் வெளியிலன்னு சொல்லி அவங்க எதோலமோ சொல்லி கொண்டிருக்கிறாங்க. மற்ற ஜனங்களை பகைத்து கொண்டிருக்கிறாங்க. ஆமேன். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அது நீங்க நல்லா பாத்தீங்க அப்படின்னா, மத்தேயு 13ஆம் அதிகாரத்திலே தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல அந்த பிசாசு யாரு அப்படிங்கிறத குறித்து ஒரு காரியத்தை மத்தேயு 13:25 மனுஷன் நித்திரை பண்ணுகையில், மத்தேயு 13:25 மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவருடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். சத்துரு வந்து அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கிறோம். இங்க 13 மத்தேயு 13:39 இவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு. சத்துருனாலும் பிசாசுனாலும் ஒண்ணுதான். அறுப்பு உலகத்தின் முடிவு, அறுக்கிறவர்கள் தேவதூதர்கள் இல்லையா? அவைகளை விதைக்கிற சத்துருக்கு இன்னொரு பேரு என்னது? பிசாசு. ஆமேன், ஆமேன். அப்போ இன்னைக்கு நல்லா பார்த்தீங்க அப்படின்னா, மத்தேயு 10ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்துல, உங்கள் வீட்டாரே உங்களுக்கு சத்துரு அப்படின்னா, நம்ம வீட்டார் நினைக்கிறல, நம்மளை விழுத்தல்றது நம்ம வீட்டார விழுத்தல்றாங்க இல்ல. நம்மளை விழுத்தல்றது யாரு? நம்ம ஒருத்தங்க பேசும்போது கோவப்படுறது யாரு? ஒருத்தரை பழி வாங்குறது யாரு? ஒருத்தங்களை பொய் சொல்ல வைக்கிறது யாரு? ஒருத்தங்களை இச்சையோட பார்க்க சொல்றது யாரு? மத்தவங்க சொல்லியா நம்ம பாக்குறோம்? இல்ல, நம்ம மாம்சமே நம்மளை விழுத்தல்றது. இதுதான் இதோட அடையாளம் இல்லையா? கலாத்தியர் 5:19 மாம்சக்கிரியில் வெளியரங்கமா இருக்கிறதுன்னா ஒரு இது நிறைய பார்த்தோம். கலாத்தியர் 5:19 அது எல்லாம் ஒரு மனிதனுக்குள்ள, மாம்சமான மனிதனுக்குள்ள அது எல்லாமே இருக்கும். அது இருக்கும். அதெல்லாம் இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை நமக்குள்ள வரும் பொழுது அதெல்லாம் நியாயந்தீர்க்கப்படுகிறது. அல்லேலூயா. இதுதான் முக்கியமான ஒரு பகுதி. ரோமர் 12ஆம் அதிகாரத்துல அதுல பவுலை வைத்து ஒரு காரியத்தை அவர் பேசுகிறார். இயேசு கிறிஸ்து அதுல ஒரு பவுலுக்கு வெளிப்படுத்தின ஒரு காரியம் நீங்க நல்லா பாத்தீங்க அப்படின்னா, ரோமர் 12
ஒண்ணு. அப்படி இருக்க சகோதரர், நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களுக்கு வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்க செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அப்படின்னா எனது இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு? நீங்க அதுக்கு அடுத்த வசனம் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், அப்படின்னா பிரபஞ்சம் அப்படின்னா மாம்சத்தை குறிக்கும். தேவனுடைய நன்மையும் பிரியமும் பூர்ணமா சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாய் உங்கள் மனம் புதிதாக்குதனாலே மறுரூபமாக்கப்படுகிறீர்கள். எப்போ உங்க மனசு புதிதாக்கப்படுகிறதோ, எப்போ புதிதாக்கப்படுகிறது? இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை ஒரு மனிதனுக்குள்ள வந்து நியாயந்திற்கு அது மாம்ச கிரிகள் அழிக்கப்படுது, தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுது. அப்பதான் மறுரூபமாகிறோம், மறுபடியும் பிறந்திருக்கிறோம் என்று அர்த்தம். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆராதனை நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனைங்கிறாரு. என்ன சொல்றாரு? உங்க சரீரங்களை ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கணும். ஆமே. எதெல்லாம் மாம்சம் விரும்புகிறதோ அதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. தேவன் எதை செய்ய சொன்னாரோ, இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதை மட்டும் தான் செய்யணும். தவிர நம்ம மாம்சம் இஷ்டப்படி இச்சையா பார்க்க சொல்லும், பொய் சொல்லும், களவு செய்ய சொல்லும், விக்கிரக ஆராதனை செய்ய சொல்லும், எதெல்லாமோ செய்ய சொல்லும், கண்டபடிலாம் பேசும். இதெல்லாம் பொறாமைப்படும், கோவப்படும், பழிவாங்க நினைக்கும். இதெல்லாம் நம்ம மாம்சத்துக்குரிய காரியங்கள் தான். இதெல்லாம் வெளியில இருந்து ஒரு மனுஷன் சொல்லி நம்ம செய்யறது இல்லை. ஒரு மனிதனுக்கு இயற்கையாகவே கொடுக்கப்பட்ட ஒரு படைப்பு இல்லையா? அதுதான் மறுபடியும் பிறக்கணுங்கிறாரு. நீங்க மறுபடியும் பிறக்கணும். நீங்க யோவான் 3ஆம் அதிகாரத்துல சொல்றது போல, நீங்க மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன்கிறாரு. யோவான் 3ஆம் அதிகாரம் 3, 4, 5. ஆமேன். அப்ப அதுதான் சொல்றாரு, மறுபடியும். ஏன்னா மறுபடியும் நான் ஒரு ட்ரிப்பு பிறந்திருக்கிறேன், ஒரு தாயின் கர்ப்பத்திலிருந்து தாய் மூலமா பிறந்திருக்கிறேன், தாய் தகப்பன் மூலமா. நான் எப்படி மறுபடியும் பிறக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி இந்த யோவான் 3ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டு வருகிறது. அது மறுபடியும் பிறக்கணுங்கிறாரு. மறுபடியும் எப்படி பிறக்க முடியும்? ஒரு மனிதனுக்குள்ள எல்லா அசுத்தங்களும் நிறைந்திருக்கிறது, எல்லா கெட்ட சிந்தனைகளும் நிறைந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை நம்ம புசிக்கும் பொழுது, படிக்கும் போது அந்த வார்த்தை எல்லாம் நமக்குள்ள வருகிறது. அந்த வார்த்தை நம்ம மாம்சக்கிரிகளை அந்த வார்த்தையினாலே நம்ம மாம்சக்கிரிகள் நியாயந்தீர்க்கப்படுகிறது. அதுதான் உண்மை. அநேகருக்கு தெரியல இந்த காரியம். அதுதான் நிறைய பார்க்க வேண்டிய ஒரு காரியமா இருக்கு. அதே ரோமர் 5ஆம் அதிகாரம் 10, ரோமர் 5ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நாம் தேவனுக்கு சத்துருக்களா இருக்கையில், நாம் எல்லாம் தேவனுக்கு சத்துருக்கள், அவருடைய வார்த்தைக்கு விரோதமாய் இருந்த ஒரு நாட்கள் தேவனுக்கு சத்துருக்களா இருந்தையில், அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே கூட ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம் அல்லவா? ஆமேன். அல்லேலூயா. ஆமேன். இதுதான் உண்மை. அப்போ நாம் தேவனுடைய சத்துருக்களா இருந்த ஒரு நாட்கள்ல தேவனுக்கு சத்துருக்களா இருந்தோம். தேவனுடைய வார்த்தை தான், அந்த வார்த்தைக்கும் மாம்சக்கிரியலுக்கும் அதான் சொல்றாரு கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16, 17, மாம்சம் ஆவிக்கு விரோதமாவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாவும் போர் செய்து கொண்டே இருக்குங்கிறாரு. ஆமேன். அப்போ தேவனுடைய வார்த்தைக்கும் மாம்ச கிரியலுக்கும் எதிர்த்து நின்றுகிட்டே இருக்கும். தேவன் செய்யக்கூடாதும்பாரு, மாம்சம் செய்யுங்க. இதுதான் போர் செய்கிற ஒரு காரியம். நம்ம எதுக்கு அடிமையா இருக்கிறோம்? தேவனுக்கு பிரியமா இருக்கிறோமா, மாம்சத்துக்கு பிரியமா இருக்கிறோமா? நம்ம தேவனுடைய இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா, மாம்ச கிரியலுக்கு உட்பட்டிருக்கிறோமா? அதுதான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு காரியம். ஆமேன். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்களை அழித்தால் பிழைப்பீர்கள். ஆவியினால் சரீரத்தின் செய்களை எப்படி அழிக்க முடியும்? இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கு, அதை நம்ம விசுவாசித்தோமானால் நம்ம ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. நம்முடைய எதுக்காக ஜெயிக்கணும்? ஆமேன். இதனால பல வியாதிகள், நம்ம மாம்ச சிந்த மரணம். ஆமேன். நம்ம மாம்சத்தின்படி நம்ம ஓடுவோமானால் நிறைய நமக்கு பிரச்சனைகள், வேதனைகள், நெருக்கங்கள், துன்பங்கள், துயரங்கள் நிறைய வரும். அது நரகாக்கினை போல இருக்கும். ஆனா ஆவியினாலே சரீரத்தின் செய்களை அழித்தால் பிழைப்பீர்கள். அப்படின்னா நமக்கு பிரச்சனை வந்தாலும், போராட்டம் வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும் அதை தாண்டி நம்ம சொல்ல முடியுங்கிறத தான் அவர் இயேசு கிறிஸ்து சொல்ல. அது நம்மளை ஒன்றும் பாதிக்காது. உலகத்துல எல்லாருக்கும் உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்லி யோவான் 16ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை நம்ம நினைவு கூற முடியும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இன்னைக்கு அநேக ஜனங்கள் ஆராதனைன்னா என்னன்னு தெரியல,
ஆமேன். அது ஆராதனை, இது தொழுது கொள்தல்னா என்னன்னு தெரியல. ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் என் வசனத்தை கை கொள்வான் அப்படின்னு சொல்லி, ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் என் கற்பனையை கை கொள்வான். யோவான் 14:15 சொல்லப்பட்டிருக்கு. யோவான் 14:23, 24 சொல்லப்பட்டிருக்கு. என்னில் அன்பா இராதவன் என் வசனத்தை கை கொள்ள மாட்டான். நான் சொல்லுகிற வசனம் என்னுடையதாமல் என்னை அனுப்பின பிதாவுடையதா இருக்கு. அப்போ பிதாவின் வார்த்தை அவருக்குள்ள இருந்தது, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். அதுதான் இயேசு கிறிஸ்துடைய மகத்தான பெரிதான கிருபை. இன்னைக்கு நம்முடைய இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கு, நம்ம கீழ்ப்படுகிறோமா? அதுதான் கேள்வி. அதுல யோவான் 15:10 நான் பிதாவின் கற்பனையை கை கொண்டு அவர் மேல் அன்பா இருந்தது போல நீங்களும் என்னுடைய கற்பனையை கை கொண்டு என் மேல் அன்பா இருங்கள் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? நான் பிதாவின் வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்தேன், நீங்க என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. அவன் யோவான் 20 21, 22, 23 வசனங்கள்ல பாத்தீங்கன்னா தெளிவா சொல்லப்பட்டிருக்கோம். பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை ஒவ்வொருவரையும் அனுப்புகிறேன் அப்படிங்கிறார். அப்ப பிதா என்னை எப்படி அனுப்புனாரோ நான் உங்களை அனுப்புகிறேன், உங்களை ஒவ்வொருவரையும் அனுப்புகிறேங்கிறார். பிதாவின் வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்தேன், நீங்க என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. அதுதான் அர்த்தம் இல்லையா? அப்போ இன்னைக்கு தொழுது கொள்ளுதல்னா என்ன? நான் ஆராதனைக்கு போயிட்டு, நான் வெளிப்புறமான ஒரு கட்டடத்துக்கு போயிட்டு ஆலயம் நினைச்சு அது அங்க போயிட்டு நான் சும்மா 2 பாட்டு 3 பாட்டு படிச்சுட்டு ஒரு வார்த்தை, ஏதோ ஒரு வார்த்தையை கேட்டு நான் மனம் திரும்பாம அப்படியே நான் வந்துட்டேன் அப்படின்னா, நான் என்னைய நானே வஞ்சிக்கிறவனா இருப்பேன், என்னைய நானே ஏமாத்தி கொள்ளுகிறவனா இருப்பேன். அதுல ஒரு பிரயோஜனம் இருக்காது. வசனத்துக்கு கீழ்ப்படுகிறது தான் காரியம். மனம் திரும்புதல் தான் முக்கியமான ஒரு காரியம். இயேசு கிறிஸ்து பிரசங்கத்துல முதல் வார்த்தை சொன்னதே மத்தேயு 4:17 மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்லியிருக்கிறாரு. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எதற்காக நம்ம அழைக்கப்பட்டோமோ இது புரிதல் இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கக்கூடாது. ஆமை. தொழுது கொள்தல்லாம் என்ன, ஆராதனைனா என்ன அப்படின்னு சொல்றோம். வசனத்துக்கு கீழ்ப்படுகிறது தான் ஆராதனை, வசனத்துக்கு கீழ்ப்படுகிறது தான் தொழுது கொள்தல், இயேசு கிறிஸ்துடைய வசனத்துக்கு இல்லையா? அப்போ அதுதான் உண்மையான ஆராதனை. இன்னைக்கு நான் போய் சும்மா ஒளிபரவமான ஆராதனை சும்மா சொல்லிக்கிட்டு நான் இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல்னா அது ஆராதனை கிடையாது, ஒண்ணுமே இல்லை. அது போய் வேஸ்ட், டைம் வேஸ்ட். நீங்க அது உங்களுக்கு ஒரு மாற்றமும் இருக்காது. உங்களுடைய நிம்மதி இருக்காது, சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது, முடிவில்லாத ஒரு துக்கத்துல நிறைந்திருப்பீங்க. ஆனா இந்த காரியத்துல உண்மையான ஆராதனைன்னா என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைக்கு அவர் சொல்லிட்டார் ஒரே வார்த்தையில, ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் என் வசனத்தை கை கொள்வான். யோவான் 14:23. ஆமென். அல்லேலூயா. அழகா சொல்லி இருக்கிறாரு. அப்போ வசனத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது நம்மளால சில சமயம் முடியாத சூழ்நிலை இருக்கலாம் இல்லையா? நம்முடைய வசனத்துக்கு முழுமையாக கீழ்ப்படிய முடியல, மாம்ச கிரிகள் நம்மளை மேற்கொள்ள நினைக்க அப்படின்னா நம்ம இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை நம்ம என்ன செய்யணும்? அனுதினமும் புசித்து கொண்டே இருக்கணும். அவருடைய வார்த்தையை படிக்க 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 நம்ம ஆழமாய் படிக்க ஆராய்ந்து பார்க்க ஆராய்ந்து பார்த்தது மட்டும் அவருடைய பிரமாணத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு பிறனுக்கு நம்ம கொடுக்க பிரயாசப்படும் பொழுது நம்ம இந்த உபத்திரவத்திலிருந்து வெளியே கொண்டு வருகிறாரு. இதுல முக்கியமான ஒரு பகுதி, விடுதலை பண்ணுங்கள், விடுதலை பண்ணப்படுவீர்கள். நம்ம பிறரை விடுதலை பண்ண அதிகாரம் நமக்கு, உங்களுக்கும் எனக்கு கொடுத்திருக்கிறாரு இல்லையா? அதை நம்ம பயன்படுத்துவோமானால் உண்மையாகவே பாக்கியவான்களாய் இருப்போம் என்று நான் சொல்லுகிறேன், நிச்சயமாய் சொல்லுகிறேன். கர்த்தருடைய வார்த்தை, இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் சொல்லுகிறேன். இது ஏனென்றால் உண்மையான ஆராதனைன்னா என்னன்னு தெரியல, தொழுது கொள்ளுதல்னா என்னன்னு தெரியல. ஆமீன். பிசாசுனா வெளியில பாக்குறாங்க, சத்ரு சொல்றாரு லூக்கா 10:19 சர்ப்பத்தையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துடைய சகல வல்லமையிலும் மேற்கொள்ளவும் உனக்கு அதிகாரம் உண்டுங்கிறது. ஆமேன். அவைகளை ஒன்று முன்னே சேதப்படுத்தாது. நம்முடைய வாழ்க்கையில நமக்கு சத்ருவா இருக்கிறது நம்முடைய சரீரம் மாத்திரம், மாம்சம் மட்டும்தான். ஆமேன். வெளி ஜனங்கள் அதுக்கு பின்பாக நம்ம சும்மா ஒரு ரூமுக்குள்ள இருந்தாலும் நம்மளை விழுத்தல்றது யாருமே இல்லாத நேரத்துல நம்ம விழுந்து போறது எதுக்கு? எப்படி விழுந்து போகிறோம்? நம்ம மாம்சம் நம்மளை விழுத்தல்லும். அல்லேலூயா. நம்முடைய மாம்சம் நம்மளை வஞ்சிக்கும், நம்ம மாம்சம் நம்மளை சீரழித்து விடும். சகோதரரே, சகோதரிகளே, எல்லாரும் கவனமாய் கேளுங்க. உங்களை தப்பித்து கொள்ள ஒரு வாய்ப்பு நம்முடைய மாம்சம் நம்மளை விழுத்தள்ளும். அதற்காக தான் இயேசு கிறிஸ்து இதுல சொல்றாரு, உலகத்தின் அதிபதி என்னிடத்துல வருகிறான், என்கிட்ட ஒண்ணுமே இல்லை. உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதுனாலே நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார். எந்த ஒரு மனுஷனுக்கு உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டானோ அந்த மனுஷன் தான் பிறருக்கு நியாய தீர்ப்பு கொடுக்க முடியும், வசனத்தின் அடிப்படையில. ஆமேன். இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை பிறருக்கு கொடுக்கும் பொழுது நியாய தீர்ப்பு உண்டாகும். அதுதான் சொல்றாரு மத்தேயு 24 சீசர்கள் 24:3 சீசர்கள் அவரிடத்துல
உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் என்ன அடையாளம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அப்படின்னா என்னது? உம்முடைய வருகைன்னா வார்த்தை எங்க வருதோ உலகத்துக்கு முடிவு. உலகம்னா என்னது? மாம்சத்தை குறிக்கும். ஆமென். உலகத்துக்கு முடிவு உண்டாகும். உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் என்ன அடையாளம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. மத்தேயு 24:3. மத்தேயு 24:14 தான் 24:14 தான் அந்த வார்த்தைக்கு இயேசு கிறிஸ்து ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூலோகம் எங்கும் பிரசங்கம். பூலோகமும் பூமியும் ஒண்ணுதான் அப்படின்னு நம்மளை குறிக்கும். பூமினா நம்மளை குறிக்கும். இந்த மண்ணான மனுஷனை பூமியில அக்கினியை போட வந்தான்ங்கிறார்ல, அப்போ பூமியில பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் அப்படின்னு சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியும். அல்லேலூயா. அது இயேசு கிறிஸ்து பேசினது எல்லாமே ஊமைதான். அந்த ஊமையின் கருத்தை நம்ம அறிந்து கொள்வோமானால் உண்மையாகவே நம்ம கண் திறக்கப்பட்டவர்களா இருப்போம். ஆமென். பரிசேயர்களை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்றாரு, குருடனாகிய பரிசேயனைங்கிறார். மத்தேயு 23:26. ஆமென். ஆமென். இதுல மத்தேயு 15ஆம் அதிகாரத்துல அவர்களை விட்டு விடுங்கள், அவர்கள் குருடனுக்கு வழிகாட்டுகிற குருடனா இருக்கிறார்கள், குருடனுக்கு குருடன் வழிகாட்டினால் இருவரும் குழியிலே விழுவார்கள்னு பரிசேயரை பார்த்து சொல்றாரு. பரிசேயர்னா யாருன்னு பார்த்தோம்? மோசையின் பிரமாணத்தை எடுத்து அதை வைராக்கியமா போதிக்கிற மனுஷன் தான் பரிசேயன், வேத பாரகணம் இல்லையா? அது நம்ம பார்த்தோம். அதுல நம்ம தெளிவா இருக்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இது நம்ம இந்த காரியத்தை சுருக்கமாய் பார்த்திருக்கிறோம். அப்படி நாம் இதுல கேட்டு இதன்படி ஆராய்ந்து பார்ப்போம் அப்படின்னா இன்னைக்கு உண்மையாகவே அநேக காரியத்துல கண் திறக்கப்பட்டவர்களா இருப்போம். ஆமென். உண்மையாகவே திறக்கப்பட்டவர்களா இருப்போம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார்னு சொல்லி யோவான் 1:12 சொல்லப்பட்ட வார்த்தையை நினைவு கூறுகிறோம். இந்த நாளிலும் ஊமைகளை உடைக்கத்தக்கதான வல்லமைகளை பெற்று அதன்படி நடக்க பிரயாசப்படுவோம். அநேக ஊமைகள் கண் திறக்கப்பட்டவர்களாகிய உங்களுக்கு நாங்கள் போதிக்கிறோம். நீங்க இந்த வார்த்தையை கேட்டதன்படி செய்வீர்களானால் இன்னும் வேதத்தின் அடிப்படை ஆராய்ந்து பாருங்கள். அநேக வேதத்தை புசிக்க ஆராய்ந்து புசித்துக்கிட்டே இருக்கிறீங்க, புசித்துக்கிட்டே இருங்க. நிறைய வார்த்தைகளை இயேசுடைய ஊமைகளை உடைக்க உங்களாலே முடியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.